ஹலோ எவ்ரிவன், ப்ரோக்கோலி எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், சிவப்பு மிளகாய்த்தூள். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். ஒரு சின்னதாக ஸ்டாக் க்யூப் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக வச்சுருங்க. ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அது நல்லா கொதிக்குது. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி எடுத்த ப்ரோக்கோலியை சேர்த்துடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ அதெல்லாம் வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்துடுறோம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. பேனில் ஆயில் எடுத்துருக்கேன். சூடானோடனே ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு கேப்சிகம் சின்னதாக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதங்கணும் எல்லாமே. இது கூட நம்ம எடுத்து வச்சு ப்ரோக்கோலி ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதக்கணும். இப்போ இதில் நம்ம அந்த முட்டையை எடுத்து ஊற்றிட போகிறோம். இப்போ சைடில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட போகிறோம். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா இந்த சூடு போதுமானது. இந்த சூட்லேயே உங்களுக்கு முட்டை நல்லா வெந்துடும். அவ்வளோதான், ப்ரோக்கோலி எக் பொடிமாஸ் தயார். இது எப்படி வந்ததுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.